சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய அற்புதமான பதிப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்பிக்கை, ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சர்க்குரு கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய அற்புதங்களை நடத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய சாராம்சம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்குருவே சரணம். 12ஆம் ஆண்டு ஐயனுடைய குரு பூஜை மிக அற்புதமாக நம்மளுடைய ஜீவசமாதி கணக்கன்பட்டி ஜீவசமாதியில் நடந்து கொண்டிருந்தது. அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் ஐயன் சர்க்குருனுடைய பாதங்களில் இந்த பாலா சமர்ப்பித்து விட்டேன். உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய கோரிக்கைகள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் வருத்தங்கள் எல்லாமே அங்கே ஐயனிடத்தில் நான் பதிவு பண்ணிட்டேன். இப்படி பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதும் அங்கே சில நல்ல விஷயங்கள் நடந்தது. மிகவும் அற்புதமான விஷயங்கள். அற்புதம் என்ற வார்த்தை ஏன் என் வாயில் வருகிறது என்றால் நடந்தவை அனைத்தும் அற்புதங்களே. உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நான் ஐயனிடம் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். இனியும் அப்படித்தான் நடக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் சொல்லும் அத்தனையும் ஐயனுடைய பாதங்களில் வைத்து விடுகிறேன். மோகன் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பூஜைகள், அலங்காரங்கள், புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. குடும்பத்தோடு வந்து இந்த மக்கள் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழணும் அப்படிங்கிறதுக்கான பூஜைகள், குரு பூஜைகள் அங்கு நடந்து கொண்டிருந்தது. ஐயன் சர்க்குரு ஞான வள்ளலிடம் மன்றாடி எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஐயனே, எல்லோருக்குமான இந்த பூஜையில் எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப அற்புதமாக பூஜைகள் நடந்துட்டு இருந்தது. இதற்கிடையில் நம்மளிடம் பேசிய நம் பக்தர்கள் அனைவரும் நிறைய பேர் பேசினாங்க. தங்களுடைய குறைகள் எல்லாம் ஐயனிடம் வைத்தபோது ஐயன் சர்க்குரு எப்படி அதை நிகழ்த்தி காட்டினார், எப்படி அதை நிறைவேற்றி காட்டினார், எப்படி அதை நல்ல விஷயங்களாக மாற்றி எங்களுக்கு கொடுத்தார் என்பதுதான் அவர்கள் சொன்ன விஷயங்கள். உங்களுக்காக எல்லோருக்காகவும் நான் வேண்டியது போல நிர்வாகத்தின் தரப்பிலும் எல்லோருக்காகவும் வேண்டிக் கொண்டார்கள். பூஜை மிக அற்புதமாக நடந்தேறிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்பிக்கை, பிலீவ்னஸ், அதாவது ஒரு மனிதன் மேலே ஒரு மனிதன் வைப்பதை விட ஒரு அரூபமாக இருக்கும் ஒரு சித்த பெருமான் மீது ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு மனிதனும் தனக்கான விஷயங்களை தானே உருவாக்கிக்கிறான், தானே அழிச்சுக்கிறாங்கிறத என்னோட இது எப்பயுமே. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. காரைக்குடி பக்கத்தில் இருந்து, காரைக்குடி சிறுவையிலிருந்து ஒருத்தர் பாலமுருகன் பேர், தன்னை ரஜினி முருகன் தான் சொல்லிக்கிறார். நிறைய பேர் அவங்க ரஜினி முருகன்னா தான் அந்த இதில் தெரியும். அவர் என்னை நம்மளுடைய ஐயனுடைய குரு பூஜையில் சந்திச்சார். எனக்கான விஷயங்கள், சில விஷயங்கள் ஐயன் எனக்கு நடத்தி காட்டிருக்காரு. ஐயா, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்னையா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தன்னுடைய பதிவுகளை நமக்கு கொடுத்துருக்காரு. முதல்ல அதை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். சர்க்குருவே சரணம். காரைக்குடி பாலமுருகன், காரைக்குடி ஓ சிறுவையில் பாலமுருகன். சாமி, ஐயா சன்னிதானத்துக்கு வந்து 4 நாள் ஆச்சு. கை கால் வலி, இடுப்பு வலி இருந்தது. இப்போ ஐயாவை குணப்படுத்தி அவர் சன்னிதியில் இருந்தோடனே டெய்லி பூஜையில் கலந்துக்கிட்டு அவர் குணப்படுத்திட்டார். ஐயா சர்க்குரு குணப்படுத்திட்டாரு. வாங்க, நம்பி வாங்க. ஐயா எந்த நோயாக இருந்தாலும் குணப்படுத்திடுவார். அவர் கொடுத்த சந்தனமும் சரி, அவர் கொடுத்த திருநீரும் சரி. காலையில் சந்தனம் சாப்பிடுங்க, நைட்டு திருநீர் சாப்பிடுங்க, எல்லாமே குணமாகிடும். ஐயா சர்க்குருவே சரணம். அவர் பார்த்துட்டு வாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு அவர் நேரடியாக பதிவு பண்ணது. காரைக்குடி சிறுவயலிலிருந்து பாலமுருகன், ரஜினி முருகன் என்ற பாலமுருகன் தனக்கு ஏற்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. தனக்கு உடல் வலி, இடுப்பு வலி, தீராத பிரச்சனை. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு அதுதான். ஒரு மனிதனுக்கு தீராத பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவர் போகாத இடம் இல்லை, காட்டாத டாக்டர் இல்லை, எல்லா இடத்துலையும் காட்டியாச்சு. ஆனால் அவருக்கான வலி, அந்த இடுப்பு வலி, உடல் வலி, கால் கை வலி நின்னபாடு இல்லை. இளைஞன் என்ன செய்வா? வேலைக்கு போகணும், எல்லா விஷயம் பண்ணணும், தன் குடும்பத்தை ஓட்டணும், எல்லாமே நடத்தணும், தான் தான் நடத்தணும். உடம்பு முடியலை, என்ன செய்யறது? நம்மளுடைய பதிவை நான் சொல்வதெல்லாம் எனக்கு ஒரு கர்வம். நம்மளுடைய பாலா ஆன்மீகத்தினுடைய பதிவை அவர் பார்த்து அந்த ஜீவ சமாதி மண்ணை மிதிச்சிருக்காரு. ஐயன் சர்க்குரு ஞான வள்ளலுடைய பாதங்களை போய் பிடிச்சிருக்காரு. ஐயா, எனக்கு இடுப்பு வலி தாழ முடியல, உடல் வலி, கால் கை வலி எனக்கு போகவே மாட்டேங்குது. நான் எடுக்காத மருந்து இல்லை, நான் பார்க்காத சிகிச்சை இல்லை.
இவ்வளவும் எடுத்து தனக்கான விஷயங்களை ஐயன் கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காரு. ஐயனிடம் ஒப்படைத்து தன்னுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் மன்றாடி ஐயா எனக்கு இது பசிச்ச பிள்ளைக்கு, அதாவது அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும், அழுகாம இருந்தா பால் கிடைக்காது. தன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த கலியுகத்தில் நடத்தி கொண்டிருக்கும் கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் இருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் மகா சித்த பெருமான் அவரிடத்துல போய் அந்த இதை வச்சதனுடைய விளைவு இன்று அவருக்கு உடல் நலம் மிக அருமையா இருக்கு. அவரே முன்னாடி தோன்றி சொல்லியிருக்காரு, எனக்கு இப்ப எல்லாம் நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன? சர்க்குரு மீது அவர் வைத்த நம்பிக்கை, அந்த விபூதி சந்தனத்தை அவர் வாங்கிக்கொண்டு போய் சாப்பிட்ட விதம் எல்லாமே அவருக்கு சரியா இருக்கு. நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன், ஐயன் மீது நம்பிக்கை வையுங்கள். பிலீவ்னஸ், அந்த பிலீவ் இருக்கணும். ஐயா இவர் நம்மளுடைய கர்மாவை போக்க வந்த கர்ம யோகி, நம்மளுடைய கஷ்டங்களை போக்க வந்த ரட்சகன் அப்படின்னு நீங்க என்னைக்கு அவரை திங்க் பண்ணி நினைக்கிறீங்களோ அன்று அவர் உங்களிடத்துல வந்து விடுவார். இன்னைக்கெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், சர்க்குரு வீட்டுக்கு வந்து பட்டாம்பூச்சியா வராரு. என்ன சொல்றது, வந்து உட்கார்ந்துட்டார், மேலதான் உட்கார்ந்துருக்காரு, காட்டுற இடையில கூட காட்டுறேன். அப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நான் சொல்வதில் ஒரே விஷயம், பசிச்சவனுக்கு சோறு போடணும்னாரு, முடிந்தளவு உதவி பண்ணுங்க. ரெண்டாவது நம்பணும், பொறுமையார் சாமி. பொறுமை ஐயனிடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம். மௌனம் நூலகம்னு சொன்னார், மிகப்பெரிய விஷயம். அந்த பொறுமையோடு ஐயனிடத்தில் கோரிக்கைகளை வைத்துவிட்டு காத்திருந்தால் உங்களுக்கு சகலமும் அவர் தருவார். எங்களுக்கு நல்லது நடக்கும்போது, இனி எத்தனையோ பேருக்கு நல்லது நடக்கும்போது இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஏன் நடக்காது? நம்ம என்ன அவ்வளவுதான்? இல்லை, உங்களுடைய கர்மா தீரும் காலம். இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா உங்க கர்மா தீருதுன்னு அர்த்தம். நிச்சயமாக ஒரு முறையாவது அந்த ஜீவ சமாதி மண்ணை மிதித்தால் உங்கள் பாவம் போகும், உங்க கர்மா விலகும். இதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஐயனுடைய உண்மையை உறக்கச் சொல்வோம் என்பதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, செல்வியுடன் கூடி. வணக்கம். சர்க்குருவே சரணம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.